வணக்கம். இப்போ நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் நம்ம மந்த்லி 10% எடுக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் $1000 அக்கௌண்ட் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 மந்த் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் 2 மந்த் ட்ரேட் பண்ணதில் இப்போ ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நமக்கு ட்ரேடிங் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து லாஸ்ட் மந்த் 6 ஆரம்பித்ததை இந்த மந்த்து நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து இந்த மந்த் 5ஆம் தேதி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $300 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். கமிஷன்ஸ் இதெல்லாம் கழிச்சது போக நமக்கு இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 295 கிட்டே இருக்குது. லாஸ்ட் மந்த்து நம்ம வந்து ட்ரேட் எதுலேருந்து கண்டினியூ பண்ணோன்னா ஒரு $140 நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம். அது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து நம்ம 10% மேலே இப்போ அரௌண்ட் நம்ம ஒரு 15% 14% to 15% நம்ம ப்ராஃபிட் எடுத்தாச்சு. ஸோ அந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த மந்த்துக்கான வந்து லாஸ்ட் மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் ட்ரேட் பண்ணதுக்கான ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிஸு. ஸோ அது நம்ம ட்ரேடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 2வது மாதம் ட்ரேடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதில் நமக்கு $295 நம்ம அரௌண்ட் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இது பர்சன்டேஜஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் 140. ஸோ இந்த மந்த் வந்து 295 கிட்டே இருக்குது. பொசிஷன்ஸ் வந்து இப்போ ட்ரேட் நம்ம கேரி பண்ணிகிட்டு இருக்கிறது கோல்டு மட்டும் இப்போ எடுத்து நம்ம பொசிஷன் கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.75 காட்டுது. இது நம்ம ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் மந்த் என்னென்னு பார்ப்போம். அந்த ட்ரேட் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதில் மெயின் திங் நீங்கள் திரும்ப சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களோட லாட் சைஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஹிஸ்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் நிறையா வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் 2 மந்த்தாகவே வந்து நம்ம மெட்டல்ஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 0.01 or 2 இதிலே தான் நம்ம ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நம்ம லாட் சைஸ் வந்து நம்ம கேபிட்டல் இப்போ $1000 அக்கௌண்ட்டுக்கு நான் 1 or 2 கேபிட்டல் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட அரௌண்ட் நம்ம ஈஸியாக 10% எடுத்துடவும் முடியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 2-3 ட்ரேட்ஸ் வந்து நான் காட்டுறேன். இப்போது 295 அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது காட்டிகிட்டு இருக்க ப்ராஃபிட். இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக ஒரு ட்ரேடு ஒன்று க்ளோஸ் பண்ணியிருப்போம். அது எவ்வளோ டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஜி யூரோ, அதாவது இது வந்து உங்களை யூரோ கோல்டு, ஸோ யூரோ சில்வர் இது. ஸோ யூரோ சில்வர் நம்ம வந்து எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு பயங்கரமாக இது நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிச்சு. அரௌண்ட் இந்த 0.02 நினைக்கிறேன் இந்த ட்ரேடு. இது நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சார்ட் எடுத்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் எந்த இடத்துல பை பண்ணி செல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஆனால் செல் பண்ணது வந்து கொஞ்சம் தூரம் போய் இவ்வளோ தூரத்தில் நான் செல் பண்ணியிருக்கேன். 0.2 லாட் மட்டும்தான். இதில் நீங்கள் மெயின் திங் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் லாட் சைஸ் கம்மியாக இருக்கிறனால நான் வந்து மார்க்கெட் எவ்வளோ இறங்குனாலுமே எனக்கு வந்து எந்த பயமும் இல்லை. அரௌண்ட் இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $70 to $80 வந்து லாஸ் காட்டிக்கிட்டு இருந்த ட்ரேட் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பை பண்ண இடத்துலேருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் நான் ப்ராஃபிட் எதுவும் நான் க்ளோஸ் பண்ணலை. எகெயின் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் மாதிரி கீழே வந்து நல்லா இவ்வளோ தூரம் வரைக்குமே கீழே வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து சில்வரில் வந்து நமக்கு வந்து கீழே வந்திருக்கு. ஸோ சில்வர் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இவ்வளோ தூரம் கீழே வந்த ட்ரேடையுமே நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கனால நம்ம எவ்வளோ ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே நம்ம அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த சமயம் வந்து நம்ம இந்த ட்ரேடை வந்து நம்ம லாட் சைஸ் அதிகமாக போட்டிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கு நம்ம மைண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் அந்த ஆர்டரை வந்து பயத்தினால நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் நம்ம மீறுறோம் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து அது என்றைக்கா இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் தான் நம்ம கேபிட்டலுக்கு. ஸோ இந்த ட்ரேட் நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டேயில் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பை பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேமர் இருக்குது. ஸோ இந்த ஹேமரை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்.
ஸோ எனக்கு அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அப்போ எனக்கு ஒரு $15 to $20 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் காட்டிகிட்டு இருந்துச்சு. பட் நான் ஸ்டில் க்ளோஸ் பண்ணலை. சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது ஸோ அதுக்கு அடுத்த ஒரு 2 நாள் கண்டினியூஸாக ஃபுல்லாக டவுன் ஆன மார்க்கெட்டு. ஸோ எகெயின் வந்து மறுபடியும் பையர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நமக்கான டார்கெட் மறுபடியும் வரும்போது ஒரு $15 to $16 வரும்போது நான் அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பை பண்ணுறது வந்து ஒரு 100 pips வச்சு நான் வந்து ஒரு $15 ப்ராஃபிட்டில் இந்த இதை நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். எகெயின் வந்து இந்த ஹேமருக்குமே நம்ம வந்து ஒரு பை எடுத்தோம். பட் அது வந்து சின்ன ப்ராஃபிட்லேயே எக்ஸிட் ஆகிட்டோம். இந்த டே கேண்டிலோட இதுக்குமே நம்ம வந்து பை எடுத்தோம். ஸோ அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் க்ளோஸ் பண்ண ஆர்டர் இந்த இதுதான். இதில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் இந்த டே கேண்டிலோட ஹேமரை பயன்படுத்தி விட்டுருந்தோன்னா இதுவுமே எனக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். பட் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இது இங்கே லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு 0.01 பை பண்ணி கொஞ்சம் லாட்டில் வெளியே வந்தோம். ஓகே, நம்ம மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இது நல்லா மேலே போச்சு. நம்ம 2 ட்ரேடையுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பொசிஷன் கரண்ட்டாக கேரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது கோல்டு பொசிஷன் எடுத்து கேரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சேம் இதே தான். இந்த ஆர்டருமே வந்து நான் அந்த சில்வர் போடுறப்போ போட்ட ஆர்டர் தான். இது நான் என்ன ரீசனுக்காண்டி எடுத்தேன் அப்படின்னா 4 ஹவரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் அந்த ஆர்டர் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ 4 ஹவரில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி போட்டு இந்த இடம் எக்ஸாக்டாக நான் பை பண்ண இடம் இது. இந்த கேண்டில் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கேண்டிலோட ஹை கட்டுக்கு நான் வந்து மார்க்கெட்டில் பை பண்ணேன். பட் ஸ்டில் என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்பின்னிங் டாப் லோ கட் ஆகி ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. ஸோ அகைன் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகி மறுபடியும் ஃபுல்லாக அந்த ட்ரேடு வந்து கீழே வந்துருச்சு. இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட கோல்டில் வந்து நான் 0.0 தான் இப்போ இன்னும் கேரி பண்ணி வச்சுருக்கேன். சேம் அதே தான் இந்த சில்வரில் நடந்து இதே தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் பை பண்ண இடத்துலேருந்து மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட் கீழே போயிருக்கு அப்படின்னா ஒரு அரௌண்ட் 3000 பாயிண்ட் கிட்ட வந்து கீழே போயிருக்கு. ஸோ வந்து நான் வந்து எந்த இதுவுமே நான் லாட் சைஸ் கம்மியாக இருக்கனால எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்ம சரி ஓகே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நான் இருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து மார்க்கெட் அதே மாதிரி ரிவர்ஸும் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். எகைன் பார்த்திங்கன்னா இப்போது இதுவும் ஒரு பைக்கால் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த இன்வெர்டட் ஹேமர் மாதிரி போட்டுட்டு இதோட ஹையும் வர மார்க்கெட் கட் ஆகுது. ஸோ கட் ஆகி நம்ம டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். இது நம்ம நெக்ஸ்ட் மந்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், டார்கெட் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆக்சுவலி இந்த ட்ரேடில் ஒரு ட்ரேட் வேறு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் டாப் லோ கட் ஆகிறப்ப நான் வந்து செல் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் ஒரு பொசிஷன் கேரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்து நான் ஸோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டை நமக்கு ஏற்ற மாதிரி கீழேயும் போயிட்டு ஸோ இப்போ மேலேயும் நமக்கு மார்க்கெட் அப்பாய் வந்துகிட்ருக்கு. எகைன் பார்த்திங்கன்னா இப்போது வீக்லி இந்த கேண்டில் ஸ்டிக்கை செக் பண்ணும்போது ஒரு பை கால் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ இங்கே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்வெர்டட் ஹேமர். ஸோ அது லோ உடைக்காமல் மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் பூஸ்டப்லேயே தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபர்தராக நம்ம இந்த மந்த்து இந்த ட்ரேட் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் லாஸ்ட் மந்த் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு ட்ரேடு வந்து ரன்னிங் ட்ரேடு வந்து NSD CADல காட்டியிருப்பேன். ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு வந்து ஒரு $30 கிட்ட லாஸ் காட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் நான் காட்டியிருப்பேன். அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு $30 லாஸில் தான் புக் பண்ணிட்டு நான் வெளியே வந்தேன். ஸோ கொஞ்சம் இருங்க, நான் NSD CAD செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் NSD CAD. நம்ம 0.3 வந்து பை பண்ணி வச்சுருந்தா NSD CAD இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வந்து நம்ம கரெக்டாக நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அது எகென்ஸ்டாக போனாலுமே திரும்பி மார்க்கெட் அதே இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் H4 பேஸ் பண்ணி இதில் நான் ஆர்டர் எடுத்தேன். ஸோ H4 பேஸ் பண்ணி ஆர்டர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ NSD CADல நான் பை பண்ண இடம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து பை பண்ணியிருப்பேன். இந்த ஹேமருக்கு நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது மார்க்கெட் கீழே இறங்கின சமயத்தில் தான் நான் பை எடுத்திருக்கேன். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மறுபடியும் ஃபுல்லாகவே கீழே போய் நமக்கு $30 நீங்கள் லாஸ் கட் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தபோது நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இது க்ளோஸ் பண்ண ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நான் கேரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து சில்வரில் வந்து எனக்கு இன்னொரு நல்ல ஆர்டர் கிடச்சிது. ஸோ அதனால் இந்த ஆர்டர் இனிமேட்டு ஹோல்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டு இருந்தாலும் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக $30 லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் இவ்வளோ தான் இறங்கினது. ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டை விட மார்க்கெட் மேலேயே தான் போயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு
நம்ம பேஷன்ஸோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு எப்படி நமக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ராஃபிட்லேயே நம்ம வெளியே வரலாம். எந்த ட்ரேடு நம்ம தப்பாக போட்ட ட்ரேடுக்கு முதல் கொண்டு நம்ம லாஸே எல்லாம் வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு, அகைன் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் பை பண்ண இடத்துலேருந்து எவ்வளோ மேலே போயிருக்கும். வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த ட்ரேடை நான் வச்சுருந்தேன் அப்படின்னா பட் எனக்கு இன்னும் இது ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டு வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கு கீழே நம்ம ட்ரேட் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்னால் நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ட்ரேடை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி லாஸை வந்து புக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஸ்டில் ஒரு வேளை நீங்கள் லாஸ் புக் பண்ணுற கூடிய நிலமை வந்துச்சு அப்படின்னா தைரியமாக அந்த லாஸையும் வந்து நீங்கள் வந்து அந்த லாஸையும் வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது வந்து ரொம்ப சேஃப். ஏன்னா நம்ம லாஸை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொசிஷனை நீங்கள் அதே கேரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர நல்ல நல்ல ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இந்த பொசிஷனை கேரி பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வரதான் போகுது. ஆனால் அதுக்காக நம்ம கிடைக்கிற நல்ல நல்ல சான்ஸ்லாம் வந்து அந்த ஒரு ட்ரேடை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கனால நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து மெயின் திங். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ட்ரேட் பண்ணி இந்த மந்த்துக்கும் நம்ம ஒரு 10 to 14% கிட்ட நம்ம ப்ராஃபிட் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஒரு ட்ரேடிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு நல்ல ஒரு கேபிட்டலில் ஒரு 10,000 USD இல்லைனா ஒரு 5,000 USD வச்சுக்கிட்டு இதிலேருந்து நீங்கள் மந்த்லி 10% எடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோட நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இதில் சக்சீட் பண்ண முடியும். லைஃப் லாங் உங்களால் வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு போக முடியும் இந்த ட்ரேடிங் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன கேபிட்டல் வச்சுட்டு ஒரு 100 USD வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய லெவல் இந்த மந்த்து 100 போட்டுட்டு நான் அடுத்த மந்த்து 200 மாற்றிட்டேன், 300 மாற்றிட்டேன், இந்த மாதிரிலாம் நம்ம இது வந்து கேட்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம். நான் வந்து டெவலப் பண்ணுறேன், ட்ரிவலப் பண்ணுறேன். ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி இதை க்ளீனாக பண்ணிங்கன்னா லைஃப் லாங் அது ஒரு பிஸ்னஸாக சூப்பராக கொண்டு போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் உள்ள மார்க்கெட்டு, பொட்டென்ஷியல் உள்ள பிஸ்னஸும் கூட. ஒரு நல்ல கேபிட்டல் எல்லா ட்ரேடர்ஸுக்கும் நம்ம பர்சனலாக சொல்கிறது தான், ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து கன்சிஸ்டன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவும் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாகவும் எடுத்து நம்மளால் கண்டிப்பாக நிச்சயமாக நடத்த முடியும். ஸோ இதெல்லாம் இது சில பேர் வந்து மார்க்கெட்டை வந்து லாஸ் ஆயிரும் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸில் நம்ம எடுத்து பண்ணோன்னா நிச்சயமாக க்ளீனாக சூப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோஸ் வந்து லைவாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.